துலாம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது துலாக்கோல். அதாவது பேலன்ஸ், வெயிட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தராசு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலயும் எது சாதகமா இருக்கும், எது பாதகமா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்க. அதே மாரி எல்லாரும் வந்து ஓரமா ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னா விடமாட்டாங்க. எல்லாரையும் அரவணைச்சு பேசக்கூடிய ஆட்கள். சுக்கிரனுடைய தன்மை வரதுனால அழகுலர்ச்சி அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம கலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் அதீதமான ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இதில எங்க இவங்க அடி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது யாராலயும் முடியாது. ஈவன் ஆண்டவனாவே இருந்தாலும் கூட, ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், ஆண்டவன் நல்லா குடுத்திருந்தான் அப்படின்னா, நல்ல சந்தோஷமா இருப்பான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டா வந்து, எனக்கு ஒண்ணுமே குடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் செய்வான். இது ஆண்டவனாலே முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உங்களோட சுயத்தை இழக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க. அது முடியவே முடியாது. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதுக்காக நெறைய ஹர்ட் ஆகக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. ஐயோ! இவங்க நம்மள தப்பா நெனச்சுருவாங்களோ அப்படின்னு நெனச்சு தான் ஹர்ட் ஆகுறதே அவங்களுக்கே தெரியாத ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி ஆட்கள்.